Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. தலைவர் 173 பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு டேரக்டர் தேடிட்டு இருக்காங்க. நல்ல 1000 கோடி தரல. ஆக்சுவலாக மேக்ஸுக்கு தலைவர் கால் பண்ணியிருந்தார். ஒன்னோட பெஸ்ட்டாக இருக்கணும்னு அப்போ நான் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஃப்ரேம் வந்து இந்த சூடும் சுற்றும் சார். அது அப்படியே ஒரு செகண்ட் அப்படி ஃப்ரேம் நின்று கண்ணு தெரியுது. ஆனால் இதெல்லாம் தேட்டரில் கீழே போடுறாங்க. ஸ்க்ரீன் வந்து கேரண்டி எங்களுக்கு இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு 100 ஃபீட்டில் வந்து கீழே குதிக்கணும், ரோப்பில் விழணும். நவீன் சந்திரா ஆமாம். ஆக்சுவலாக இவர் வந்து ஏதோ அவர் சன் சில்வா மாஸ்டர் கூட இவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இவர் என்கிட்ட வந்து கேட்டார், சார் நான் பண்ணிடுறேன் சார் ஒரிஜினலாகவே, நானே ரோப்பில் விழுந்துடுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன சூட் இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஒரு ஏதோ லொக்கேஷன் பார்த்து ஏதோ போயிட்டு வந்து பார்த்து அது சுதீப் சார் எப்படின்னா அது எல்லாமே அவர் வந்து எல்லாமே தெரியுங்க. அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, பாட்டு பாடுவார், கிரிக்கெட் விளையாடுறாரு, பிக் பாஸில் இருக்கார், இந்த பக்கம் மூவி பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் எப்படின்னா எல்லாரையும் ஒரு ஜாலியாகவே வச்சுருப்பார் ஸ்பாட்டில். ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் ஜெயிச்சிருக்கேன்னா அடுத்தடுத்து டைரக்டருக்கு என்றைக்குமே அது ரொம்ப வந்து என்னென்னா ஒரு படம் ஜெயிச்சா அடுத்த படம் ஜெயிக்கணும், செகண்ட் படம் ரொம்ப முக்கியம். மேக்ஸை பார்த்தவங்க எல்லாம் கைதி ஆஃப் பண்ண வச்சிட்டிங்க. அண்ட் மார்க் பார்க்கும்போதும் அதே நைட்டுக்குள்ளேயே ஒரு சம்பவம், அந்த 18 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படி பிடிக்க போகிறாங்கன்னு அந்த ஒரு க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும்ல உங்களுக்கு ஒர்க். அது கண்டிப்பாக எப்படி அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு போட்டியாக இருக்கும் போல இருக்கு. நீங்கள் எழுதும் போது உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டி போட்டுட்டு இருப்பீங்க. போன வாட்டி அந்த விஜய் கார்த்திகை அடிக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி எப்படி இருந்துச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே காம்படிட் பண்ணது? இல்லை, இது ஆக்சுவலாக 18 ஹவர்ஸில் 48 ஹவர்ஸ் இருக்குது இது. ஓகே. அதனால் எனக்கு அந்த டைம் பவுண்ட்குள்ளே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸ்கிரிப்டாகவே. ஏன்னா நமக்கு நிறைய சேலஞ்சிங் அதிலே கிடச்சிடும் நமக்கு. ஏன்னா அந்த டைம் லைனுக்குள்ளே பண்ணுறப்ப நம்ம ரொம்ப லேசியாக ஸ்கிரிப்ட் பண்ணவே முடியாது. எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்குள்ளே அதை ரைட்டப் பண்ணிவிட்டு விஷுவல் பார்க்குறப்ப எப்படி 12 மணி நேரத்தில் இவ்வளோ ஒர்க்கு நடக்க முடியுமான்லாம் எனக்கு தோணும். ஆனால் அதுக்கான சேலஞ்சிங் இருந்துச்சு. அப்படி தான் இந்த ஸ்கிரிப்டும் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனால் அது என்னென்னா ரிலீஸே டைம் பவுண்ட்குள்ளே வந்துருச்சு எங்களுக்கு. அதுதான் பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ இது ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஏப்ரல் மேல தான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஜூன் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் உள்ளே வந்தாங்க. ஜூலை 7th ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 2 முடிச்சிட்டோம் படம். 4 months. ஸோ எல்லாமே ஸ்கிரிப்ட் மாதிரியே எங்களுக்கு வந்து ஷூட்டும் வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. புரியுது. நாங்கள் படத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் ஷூட்டை அப்படி தான் பண்ணுவோம். ஆமாம், ஷூட்டே ஓடிட்டு இருந்தோம். நம்ம படத்தில் என்ன ஸ்பீட் போகிறோமோ அதே ஸ்பீடில் ஓடிட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ நான் வந்து எல்லாருக்குமே இப்போ சுதீப் சார் ஆகட்டும், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஆகட்டும், டோட்டலாக என் கூட ஒர்க் பண்ண டோட்டல் டீம், ஆக்சுவலாக மேக்ஸோட மொத்த டீம் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கோம். யாருமே டெக்னீஷியன் யாருமே சேஞ்ச் ஆகல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே ஒரே ஷூட் போயிட்டு இருக்குது, அடுத்தடுத்து கன்னியூவாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு படம் மாதிரி நீங்கள் 2 படத்தை முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்த ஆக்ட்ரஸ் எல்லாமே குரு சார் நடிச்சிருக்காரு, நவீன் சந்திரா அண்ட் அபி அண்ட் யோகி பாபு பண்ணியிருக்காரு, விக்ராந்த், கன்னடத்தில் வந்து கோபால் தேஸ் பண்ணி நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்பீடாக ஓடணும். அண்ட் நீங்கள் சொல்கிறீங்களே சார், இப்போ நம்ம ஒரு படத்துக்கு முன்னே படத்துக்குடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து விட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு மனசே வராது சார். அடுத்த படத்தை வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுக்கும்போது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, வேணாப்பா வந்து பண்ணுங்கப்பா எங்கே அப்படின்ற மாதிரி. அது எப்படி மாறிச்சு அது? இல்லை, ஆக்சுவலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து முன்னாடி இருந்தே ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு சுதீப் சாருக்கு. அது அந்த தானு சாருக்கு முன்னாடி இந்த கமிட்மெண்ட் இது. ஸோ அப்போ அவரால் பண்ண முடியல. இவங்களுக்கு வேறு டைரக்டர் செட் ஆகாமல் இருந்தாங்க. ஸோ இமீடியட்டாகவும் நான் வந்து இதுக்கு இந்த இது உடனே ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவும் இல்லை. அது மேக்ஸ் முடிஞ்சு ஒரு 2-3 months கழித்து இவங்களும் சாரும் பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் இமீடியட்டாக படம் பண்ணுற ஐடியாவாக இல்லாமல் இருந்தேன். அப்போது ஒரு பாயிண்டில் சார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து இன்னொரு படம் பண்ணணும், நான் அது ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது, அது கரெக்டாக பண்ணிட்டப்போ ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அந்த பாயிண்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி பேசிவிட்டு இமீடியட்டாக இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்தது. சார் நாங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பாஸ் பண்ணி பார்த்தது வந்து 6 ஃபைட் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், 3 கோரியோகிராஃபர். அப்போ 6 ஃபைட்டுமே வந்து சம்பவமாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபரில் சண்டையை மூட்டி விட்ருக்கீங்க சார். ஒன்றோட பெஸ்ட்டாக இருக்கணும்னு. அப்போ நான் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ஃப்ரேம் வந்து இந்த சூடம் இப்படி சுற்றும் சார். அது அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரேம் நின்று கண்ணு தெரியுது. நாங்களாம் இதெல்லாம் தேட்டரில் கீழே போடுறாங்க, ஸ்க்ரீன் வந்து கேரண்டி எங்களுக்கு இல்லை, நீங்கள் என்ன பண்ணும்போது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாசாக காமிச்சிருக்கீங்க, எலிவேட் பண்ணியிருக்கீங்க.
ரைட்டிங்லேயே அது இருந்துச்சா சார் இது? ரைட்டிங்கில் எனக்கு வந்து நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஃபைட்டுங்கிறது தனியாக வரக்கூடாதுங்க என்றைக்குமே. நீங்கள் கண்டென்ட்குள்ளேயே கொண்டு வந்துட்டு அந்த டென்ஷன் வந்து ஃபைட்டில் வைக்கணும். நீங்கள் ஃபைட்டுக்குள்ளே நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ நான் அப்படி தான் ரைட்டப் பண்ணுவேன். இதுலேயும் வந்து ஒவ்வொரு ஃபைட்டுக்குமே வந்து ரைட்டப் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று சில்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு, ஸ்டன் சில்வா, ரவிவர்மா பண்ணியிருக்காரு, எல்லாமே பெரிய மாஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணியிருக்காரு, விக்ரம் மோர் பண்ணியிருக்காங்க, கெவின் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து தான் பண்ணியிருக்கு. ஸ்கிரிப்டுக்கு அவேவாக எதுவுமே இருக்காது. ஓகே, அது தனியாக பேட்சாக எடுத்து எதுவுமே இல்லை, எதுவுமே இருக்காது. ஆமாம், அது நீடாக தேவைப்படும் அந்த இடத்துல. இங்கே வந்து சுதீப் சார் வந்து இங்கே அடிச்சே ஆகணும் அப்படின்னு தான் இருக்கும் சப்ஜெக்டில். அந்த மாதிரி தான் ரைட்டப்பே பண்ணுவேன் நான். கல்யாணம் பண்ணுறதை வந்து நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? கல்யாணம் வாழ்க்கைக்குள்ளே இறங்குறது, ஏன்னா நீங்கள் அதில் கல்யாணம் பண்ணுற மாதிரி சீன் இருக்குல்ல, அதான் டக்குன்னு தான் அது கல்யாணம் பண்ணும்போது எப்படி அகைன் லைஃப்பில் வந்து ரெண்டாவது ஒரு கல்யாணம் வருது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சினிமாவில் சினிமாலண்ணா அது ஜாலியாக இருக்கு. டக்குன்னு என்ன ஷாக். நான் ஸ்டீஃபன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம கல்யாணம், அதுவும் கிறிஸ்டியன் மேரேஜ், அதுக்கான லுக்கு அட்டையரு அது எல்லாமே இருக்கும்போது எனக்கு வந்து தீபாவளிக்கு தான், முன்னாடிலாம் தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்போல்லாம் ஆசையாக இருக்கும் புதுசு புதுசாக ட்ரெஸ் போடணும். அது இப்போ நிறைவேறுது எனக்கு. இவர் நிறைவேற்றிருக்காரு. எல்லா படமும் புதுசு புதுசாக ட்ரெஸ் போடுறோம்ல, அதில் கோட்டு சூட்டெல்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ ஆரண்ய காண்டம் முடிச்சதுக்கப்புறமே நான் சொன்னேன், குமார் ராஜா அவர்கிட்ட சொன்னேன், அடுத்த படம்லாம் கோட்டு சூட்டு இல்லைன்னா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து திருப்திப்படுத்தினது தான். இப்போ கூட ஒரு ரீசெண்ட் அந்த இப்போ மார்க்கனுடைய அந்த சாங் இது பார்த்துட்டு கீழே அது குரு சார் உங்கள் ஆசை நிறைவேறிச்சு போல இருக்கு அப்படின்னு கமெண்ட் பார்த்தேன். ஆனால் கோட் சூட்டுக்கு வந்து அதாவது சொல்லுவாங்க, நாய்க்கு பேர் வைக்கணும், அதுக்கு சோறு வைக்கணும்ல, அந்த கோட் சூட்டுக்கு ஒரு சோறு வைக்கணும்ல, அவர் இப்போ சூப்பராக வச்சுருந்தார். இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு வந்து நம்ம இப்படி ஒன்று பண்ணலாம், இப்படி ஒன்று பண்ணி பார்க்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், இப்படி போகுதே நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலாமா, அதுக்கான இடம் வந்து அந்த ஸ்டீஃபன் கேரக்டருக்கு இருந்துச்சு. அந்த கேரக்டரு ஆர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு காமிக் எலிமெண்ட்டோடு இருக்கிற வில்லன். அண்ட் இப்போ அவர் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறாரு. நரேட் பண்ணும்போது வந்து இந்த ஸ்டீஃபனுடைய கேரக்டர் ஆர்க் இருக்குல்ல, இது டிசைட் பண்ணது நீங்களா இல்லை கேரக்டர் வந்து அவருடைய விஷன், என்னுடைய விஷன் தான் இது, ஸோ நான் சொல்கிற மாதிரி இது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ரெண்டுக்குமே இடம் இருக்குது. சம்டைம்ஸ் லுக்கு பார்த்தோன்னே அவங்க எதுவும் சொல்லாமல் டைலாக்ஸ் கொடுத்து நடிக்க சொல்லுவாங்க. அந்த லுக்கோடு சேர்ந்து மேட்ச் ஆகி அழகாக வந்துருச்சுன்னா ஒரு 2 பேருக்கும் பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். மேட்ச் ஆகலைன்னா டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார், இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ அதுவும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ இதில் வந்து நான் உள்ளே நுழைஞ்சு ஒன்று பண்ணினோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இப்படியே போங்க அப்படின்ட்டாரு. சில இடங்கள்ல கண்ட்ரோல் வச்சுக்குவார், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டீஃபன் கதாபாத்திரம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வந்து அந்த லுக்கு வந்து அமுல்ராஜன் ஒரு மேக்மேன் பண்ணார், லுக்கு பண்ணார். அவர் பண்ணி முடித்தோடனே எனக்கு யூஸ்வலாக இல்லாமல் வேறு மாதிரி இருந்துச்சு. நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா, இங்கே கொஞ்சம் எனக்கு முடி கம்மியாக இருக்கிறதுனால இழுத்து விட்டுக்குவேன். எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணுவேன். இந்த தடவை வந்து நான் பண்ணவே இல்லை. அவர் நல்லா தூக்கிட்டார், பரவாயில்ல அப்படின்னு விட்டார். ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த லுக்கு. ப்ளஸ் காஸ்டியூம்ஸு அது செட் ஆனோடனே எனக்கு குஷியாயிடுச்சு. ரெண்டாவது ஒரு 100 பேர் 150 பேர் என்னை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அது என்ன பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்குது. எல்லோரும் சார் நான் மின்னல் முரளி பார்த்தா ஜோக்கர் இல்லை, சில மலையாள அவங்களும் இருந்தாங்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டில். மின்னல் முரளின்னு அவங்க சுற்றுவாங்க. இங்கே வந்து தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜாயின் பண்ணி என்ன மின்னல் முரளி ஜோக்கர் பத்திரிக்கை, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரே சண்டை. ஸோ அப்போ நான் போயிட்டு நடிக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாவாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய மூவியில் நடிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக உற்சாகமாகுது எனக்கு. ஹாப்பி, வெரி ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு படம் பண்ணும்போதே. நான் ஒரு அடிக்கடி நான் சீன் பண்ணி முடிச்சோன்னே நைஸாக பார்ப்பேன் டைரக்டர் சார், அவரு அவங்கள அங்கே பற்றியா இவர் இப்படி பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, இப்படி பண்ணுறாரு. அது பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்கும்ல, எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா நான் வந்து 10 வருஷம் தியேட்டரு, 10 வருஷம் சினிமா எல்லாம் பண்ணிட்டதுனால எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோ தெரியும். ஆனால் அந்த ஃப்ளோ வந்து ஹாப்பி ஆக்கணும் பார்க்குறவங்கள. அண்ட் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி உள்ளே வந்தீங்க, எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிது? ஆக்சுவலி மேனேஜர் மலர்கண்ணன் அவர் தான் கால் பண்ணார். நான் ஷூட்டில் இருந்தேன். அவர் சொன்னார், இந்த சத்யஜிதி ஃபிலிம்ஸில்
கிச்சா சாரோட அவர் ஹீரோவாக பண்ணுறாரு. அண்ட் விஜய் சார் அவர் தான் டைரக்டர், மேக்ஸோட டைரக்டர். அப்போவே நான் ஓகே சொல்லிட்டேன், சார் நான் வரேன் சார், பிரச்சனையே இல்லை. அவங்க ஓகே, அவங்க எனக்கு என்ன ஓகே சொன்னாங்களா, நான் அதான் கேட்டேன். ஐ ஆஸ்டம் that. Then he said, no, sir also wants to meet you. Appa sir, I went and met sir, and he was just looking at me, and I was looking at sir. Then he said, okay, அப்படின்னா அவ்வளோதான். He just looked at me and said, okay, cool, okay, we'll do it. Then I was very happy because I immediately had one bond, and it was just a roller coaster ride தான். அதுக்கப்புறம் ஃபுல் டப்புன்னு ஷூட்டும் அப்படியே போச்சு. 40-45 days. It was like one full big family மாதிரி இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து மொத்த டெய்லியும் வந்திருக்காப்புல. ஆமாம், டெய்லியும் வந்திருக்காரு. அப்போ வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் மேக்ஸில் வந்து இளவரசி கேரக்டர் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவர் தான் பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாப்புல. அது மாதிரி இவரும் ஏதாச்சும் சைலண்டாக இருந்துட்டு பெரிய சம்பவத்தை இல்லை அவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவ் கேரக்டர் தான். ஆமாம், தட் இஸ் ஒன் பிக் திங். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு சார். இந்த வாட்டி அட்லீஸ்ட் இந்த கிரே ஷேடு உள்குத்து அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அவுட் அண்ட் அவுட் இந்த நாயர் கேரக்டர் அவுட் அண்ட் அவுட் பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஐ காட் டு டூ ஸ்டண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அது பெரிய விஷயம். மறக்க முடியாத ஏதாவது ஒரு சீனு, அந்த அப்ரிசியேஷன் அது மாதிரி ஏதாவது இருக்கா? நான் நிறைய என்ன இருந்துச்சுன்னா கிளைமேக்ஸில் ஒரு 100 ஃபீட்லேருந்து கீழே குதிக்கணும், ரோப்பில் விழணும் நவீன் சந்திரா. ஆமாம், ஆக்சுவலாக இவர் வந்து ஏதோ அவர் சன் சில்வா மாஸ்டர் கூட இவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு, இவர் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்குது. இவர் என்கிட்ட வந்து கேட்டார், சார் நான் பண்ணிடுறேன் சார் ஒரிஜினலாகவே, நானே ரோப்பில் விழுந்துடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சூட் இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஒரு ஏதோ லொக்கேஷன் பார்த்து ஏதோ போயிட்டு வந்து பார்த்தா ரோப்பில் 100 ஃபீட்டில் மேலே வந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. என்ன 100 அடியிலேருந்து ஜம்பிங் பயங்கர ஆக்ஷன்லாம் ரியலாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஐம் தேங்க்ஃபுல்லி சார் வாஸ் ஆல்சோ ஹாப்பி. அப்போ நான் தப்பிச்சிட்டேன். ஓகே, சீனில் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆனால் இது மாதிரி உங்களுக்கு வந்து கதைகள் வரும்போது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். 100 அடிகளுக்கு குதிக்கிறதா வாய்ப்பே இல்லை. 10 அடியிலேருந்து குடினாலும் நான் வந்து இல்லைங்க, என் சட்டையை கழட்டி கொடுக்குறேன், யாரையாவது குடிக்க சொல்லிட்டு. இல்லை அப்படி இல்லை, நாங்கள் பார்த்து நிறைய ரூட்டட் கேரக்டர்ஸ் பண்ணுவீங்க. நம்மள ஒருத்தர் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ இது ஸ்டீஃபன் இந்த மாதிரி அப்பப்போ இந்த கமர்ஷியல்ஸ் வருது, நிறைய பேர் இன்னும் மார்க்கெட் பெருசாகிறதுக்காக கேரக்டர், அது டிஃபால்ட்டாக நீங்கள் படத்தில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவீங்களா உங்கள் ஃபிலிமோகிராஃபியில்? எனக்கு வந்து வேஷம் போடுறதுக்கு பிடிக்குங்க, அவ்வளோதாங்க. இதில் வந்து கமர்ஷியல் மூவி மாஸ் மூவிலாம் பார்க்க மாட்டேன். ரெண்டாவது வந்து சில சமயம் சில டைரக்டர் வந்து இது மாஸ் படங்க, பஞ்சாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை செய்வேன். புரியுதுங்களா? அதுதான் எனக்கு வந்து எல்லாமே ஆக்டிங்கு ப்ளஸ் வேஷம், புதுசாக வேஷம் போட்டுக்கிறது. ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். சில டைரக்டர் பர்டிகுலராக சொல்லுவாங்க, அப்படி திரும்பி பஞ்சாக சொல்லுங்கள், நல்லா அழுத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிங் மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க டைலாக் சொல்லுங்கள் பஞ்ச் அப்படின்னு. அந்த ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் அந்த டைலாக் இது ரெண்டுமே இருக்குல்ல, அது வந்து இந்த சீனை வந்து டைலாக் சொல்லியே நம்ம கவர் பண்ணலாம், இல்லை நம்ம பாடி லாங்குவேஜ் வச்சே இதை மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னும் போது அந்த கால் யார் எடுக்கிறது, இல்லை அந்த சீனுக்கு தேவையானது வந்து மியூச்சுவலாக முடிவு பண்ணிப்பீங்களா? ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் 2-3 சினிமா படம் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணிவிடுவேன். அவங்க வந்து எனக்கு இது வேணும் வேணான்னு மட்டும் சொல்லுவாங்க. வேணாம் சார், இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இன்னொரு டேக்கில் பண்ணுங்கள், அதை மாற்றிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நான் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அது திருப்திப்பட்டுச்சுன்னா ஓகே, அடுத்த டேக்கு அடுத்த ஷாட் போவான். இல்லைன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சேர்ப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். இவன் யார், என்ன, எப்படிப்பட்டவன், இவனுக்கு எப்படிப்பட்டது. இவர் வந்து சில விஷயங்கள் சொன்னார். திடீர்னு ஒருத்தனுக்கு காசு வந்துச்சுன்னா அவன் எப்படி கோட்டு சூட் போட்டுக்குவான், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. கோட்டு சூட்டு போட்ட பரம்பரையில் இருக்கிறவங்க கோட்டு சூட்டு போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். அவன் வந்து படிக்கிறதுலேருந்து கோட்டு சூட் போட்டால் வேறு மாதிரி இருக்கும். நான் கோட்டு சூட் போட்டு இப்படி தூக்கி விட்டுட்டு இப்படி நடந்து வருவேன், நான் தோலில் போட்டுட்டு வருவேன். அப்போ புது பணக்காரன், புது ஸ்டைல், புதுசாக காசு வந்துருக்குது, அவன் கோட்டு சூட்டு போடுறான், கல்யாணத்துக்காக கோட்டு சூட் போடுறான், அந்த மாதிரி. ஸோ அப்போ ஸ்டைலாகவும் இருப்பேன், கொஞ்சம் கண்ட்ரியாகவும் இருப்பேன். அதாவது ரொம்ப கொஞ்சம் அதை ஃபஸ்ட்டு டைம் போடுறோம் அந்த மாதிரி, அதுக்கான ஸ்டைல், அந்த கோட்டுக்கான ஸ்டைல் இருக்குது, அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும் அதில். ஏன்னா அதில் ஒரு காமிக் எலிமெண்ட் இருக்குது, அந்த கேரக்டர் இருக்குது, ஸ்டீஃபன் கேரக்டரில் ஒரு காமிக் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதை கொண்டு வரத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இந்த ஒரு ஹிண்ட் வந்து நான் ஒன்று யோசிச்சு வச்சுட்ருக்கேன்ல, அது வந்து நான் இப்படி எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் இன்றைக்கி வத்த குழம்பு தான் இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தோன்னே இந்த ஒரு ஹிட்டு கொடுத்தோன்னு, என்ன இது பாயசம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படியே தூக்கி போட்டு
இங்கிட்டு மாற்ற வேண்டி இருந்துச்சு. அந்த இதெல்லாம் வந்து அதுதான் ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன ரோல் வேணால் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவேன். டைரக்டர்கிட்ட இல்லைன்னா டைரக்டர்கிட்ட பேசும்போது இது எப்படி, இவர் யார், இவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இதுக்கப்புறம் என்ன சீன் நடக்க போகுது, இதெல்லாம் கேட்கும்போது அவங்களே ஒரு ஹிண்ட்டாக கொடுப்பாங்க. அதை வச்சு நான் அங்கங்கே அப்பப்போ இம்ப்ரோவைஸ் பண்ணுறது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பேக் டு பேக் நீங்கள் வந்து கிச்சா சார் கூட இணையறீங்க அப்படின்னும் போது உங்களை வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க சுற்றி. யாருப்பா இவர், கேமில் வந்து அந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் ஒருத்தர் வராரு, யார் இப்படி தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இப்போ போனோன்னா பாலிவுட்லேருந்து நம்ம சல்மான் பாய் போடுவாப்பில், இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் வலை வீசிருப்பாங்க. தமிழில் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன் நீங்கள் தமிழ் ஸ்டார்ஸ் கூட இன்னும் இல்லை, ஆக்சுவலாக மேக்ஸ் முடிஞ்சோடனே எனக்கு இங்கே தான் நிறையா மீட்டிங் இருந்துச்சு, நிறையா ஹீரோஸ் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக சத்யஜோதி ஃபிலிம்ஸே இதுக்கு முன்னாடி நான் அர்ஜுன் சாரை மீட் பண்ணியிருக்கேன் வேற ஒரு சப்ஜெக்டுக்காக. அந்த ப்ராசஸ் எல்லாமே இருந்துச்சு. இன்னொன்று பேசிக்காக வந்து நான் இந்த படம் இப்போ சுதீப் சார் கூட பண்ணலன்னா இன்னும் 6 மந்த் லேட்டாக தான் படம் பண்ணியிருப்பேன். எனக்கு உடனே பண்ணணுங்கிற தாட்லாம் இல்லை. ஏன்னா ஒரு படம் சக்ஸஸ் கொடுத்துட்டோம்னா அதை மீறி ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம பண்ணலன்னா நம்ம வந்து அங்கே வந்து கீழே இறங்கிடுவோம். அப்படி இருக்கிறப்ப தான் சுதீப் சார் மறுபடியும் நம்ம மீட் பண்ணி பேசினப்போ தான் அவர் மறுபடியும் நம்ம பண்ணிடலாம், சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு பண்ணலாங்கிறப்ப உடனே நான் வந்து இமீடியட் ஒரு கமிட்மெண்ட் எனக்கு. இன்னொன்று நான் ஒர்க் பண்ண டீம், இன்னும் அவர் வந்து ஃபஸ்ட்டு படத்தோட இப்போ ஃபஸ்ட் படத்தில் நான் எல்லாத்தையுமே அவருக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதனால் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பாண்ட் கிரியேட். ஆமாம், அது ஒன்று. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சுதீப் சார் கூட ஃபஸ்ட் படம் பண்ணதே வந்து பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் கூட செகண்ட் படம் பண்ணுறப்ப எனக்கு வந்து இன்னும் வெளியே ஈஸியாக நான் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிப்பேன் அப்படின்னு. ஸோ ஆமாம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இமீடியட்டாக அந்த படத்தை வந்து நான் கமிட் பண்ணேன். ஸோ தமிழில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய இருக்கும். பட் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, நான் பேசிக்காக வந்து ரொம்ப சோம்பேறிங்க. நான் கதை பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் கதையெல்லாம் இருக்கும். பட் இவர் சொன்னார்ல, ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, தேவைகள்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து கொஞ்சம் ஒரு 20 வருஷம் ஜர்னி பண்ணி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. அதனால் எனக்கு தெரியும் என்ன தேவையாக இருக்குது பணம். ஸோ பணங்கிறது தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அதை வந்து நம்ம லிமிட்டாக வச்சுக்குவேன். அதுக்கான என்னுடைய ஒய்ஃப் வந்து நாங்கள் வந்து பணமே இல்லைனாலும் ஜாலியாக இருக்கிறோம் ஃபேமிலி. அண்ணன் சொன்னது தான் எனக்கு அப்படியே பொருந்தும். எங்களுக்கு தேவைகள் ரொம்ப கம்மி. அப்போ ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் ஜெயிச்சிருக்கேன்னா அடுத்தடுத்து டைரக்டருக்கு என்றைக்குமே அது ரொம்ப வந்து என்னென்னா, ஒரு படம் ஜெயிச்சா அடுத்த படம் ஜெயிக்கணும், செகண்ட் படம் ரொம்ப முக்கியம், தேர்ட் படம், ஒவ்வொரு படமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் நிதானமாக போகலான்னு பிளான் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த படம் முடிச்சதோடனே என்ன நடக்கணும்னு தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், நல்லா கமெண்ட் பண்ணி வரணும். இன்னொன்று, ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரக்டர் புரிஞ்சுக்கணுங்க. இப்போ அந்த ப்ரொடியூசரை டைரக்டர் புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த கம்பெனியில் எனக்கு வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நான் அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன், இத்தனை டேஸ் இவ்வளோ நாள் ஆகும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருக்கேன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சுதீப் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ தியாகு சார் எப்பயுமே ஸ்பாட்டுக்கு வரமாட்டார், எப்பயாவது வருவார். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க இந்த கம்பெனி. ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸை நான் மீட் பண்ணது கிடையாது சமீபத்தில். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு அவர் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா தியாகு சார்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்ட்டு. எப்பயாவது வருவார், ஒரு 15 டேஸ் ஒருக்கா வருவார், பேசுவார். அப்புறம் ஒரு நாள் ஒரு 75% முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து சும்மா ஒரு பார்த்தார், பார்த்தார் ஸ்பாட்டில் வந்துட்டு. பார்த்த உடனே இம்மிடியட்டாக எல்லாத்தையும் சொன்னார், என்னங்க ரொம்ப ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி எடுத்து வச்சு. அது இந்த டைம் பவுண்ட் இருக்குல்ல, நீங்கள் அது உங்களுக்கு அது ட்ரெயிலரில் இருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் பவுண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு குவாலிட்டி கொடுக்கணுங்க இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கான நான் கடந்து வந்த இவ்வளோ நாள் இருந்தேன் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸு அது ஒன்று. இன்னொன்று, நிதானமாக இருக்கணும்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் அடுத்து என்ன நடக்குன்னு தெரில. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். இல்லை எனக்கு நல்ல கமிட்மெண்ட் வருது, ஒரு ப்ரொடியூசர் என்னை புரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து கரெக்டாக தான் பண்ணுவான் அப்படின்னு நம்புற பாயிண்டில் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இவர் ஆக்ஷன் சொல்கிற சவுண்டு கூட பெருசாக கேட்காது நிஜமாக. நான் இப்போ தான் இவர் சொல்லும் போல தான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன், இவர் எங்கே இருந்தார் நம்ம நடிக்கும் போது அப்படிங்கிறதா இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அப்பப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி எதாவது கனெக்ஷன் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவரை பற்றி எதாவது நல்ல விஷயங்கள், இல்லை வந்து எதாவது தெரியாத விஷயங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இவரை பற்றி பேசணும்னா நிறைய ஸ்மால் திங்ஸ் நம்ம ஸ்பாட்டில் என்னமே டெக்னீஷியன்கிட்ட மட்டும் தான் நம்ம வந்து நம்ம எமோஷனல் கோவத்தெல்லாம் காமிக்கணும். ஆக்டர்ஸ்லாம் என்ன ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக. கரெக்ட். அவங்க தான் வந்து ஸ்க்ரீனில் நடிக்கிறவங்க. அவங்க ரியாக்ஷன் நம்மளுக்கு, ஒவ்வொரு ரியாக்ஷனும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வெயிட்டையோ நம்ம கோவத்தையோ நம்மளுடைய எதையுமே வந்து அவங்க மேலே கொண்டு போய் திணிச்சோம்னு வச்சோங்களேன், எஃபெக்ட் அது கரெக்டாக வரவே வராது. அது என் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நாங்கள் அது வந்து கற்றுக்கிட்டது. எப்பயுமே யாரையுமே அவ்வளோ டக்குன்னு எதையுமே சொல்ல மாட்டேன் நான், அது என்னுடைய நேச்சர். அது சுதீப் சார் எப்படின்னா, அது எல்லாமே அவர் வந்து எல்லாமே தெரியுங்க. அவருக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, பாட்டு பாடுவார், கிரிக்கெட் விளையாடுறாரு, பிக் பாஸில் இருக்கார், இந்த பக்கம் மூவி பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவர் எப்படின்னா எல்லாரையும் ஒரு ஜாலியாகவே வச்சுட்டு இருப்பார் ஸ்பாட்டில்.
அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ குரு சார் இருக்கார், எல்லாம் ஆக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே எல்லாம் ஒரே டைமில் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. இப்போ சில டைம் இவங்க வந்துருவாங்க, நம்ம இவருக்கு ப்ரோக்ராம் சொல்லியிருப்போம், இவர் வந்திருப்பார், ஆனால் 1 hour 2 hour லேட் ஆகும். அப்படி ஒரு சூழல் இருக்கப்போ அவர் ஒரு இடத்துல சேர் போட்டு எல்லாரும் கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அது வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்டர் அவர். ஜாலியாக ஒரு பாட்டி பேசிகிட்டு இருப்பார், இல்லைனா எடுத்த சீன்ஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, காஃபி குடிச்சிட்டு தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன மாதிரி டேரக்டருக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. தலைவர் 173 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதில் வந்து ஒரு டேரக்டர் தேடிட்டு இருக்காங்க, நல்ல 1000 கோடி தரல. ஆக்சுவலாக மேக்ஸுக்கு தலைவர் கால் பண்ணியிருந்தார். ஆஹா, மேக்ஸ் ரிலீஸ் ஆகி 4 days கழிச்சு கரெக்டாக 31st நைட்டு தலைவர் கால் பண்ணியிருந்தேன். இல்லை நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். அப்போ மார்க்குக்கும் வருது. அடுத்து இல்லை, அது ஃபோன் பண்ணி ஒரு 7-8 minutes பேசினார், அந்த படத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் பேசினார். செம பிளஸ்ட் மொமெண்ட் போல இருக்கு. ஆமாம், அது நடக்கும். அது பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எது ஒன்று நடக்குதோ அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. பண்ணுவோம். அதுக்கு தான் நான் இருக்கேன். அப்புறம் என்ன, அதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். பட் அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக மார்க் க்ரியேட் பண்ணணும்னு நம்புகிறேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸில் பார்க்கவும் வரலட்சுமி அவங்கள வந்து பயங்கர ஈக்குவல் டஃப்பாக காமிச்சிருப்பீங்க. அவங்க வந்து கால் நடந்து போய் அந்த ஸ்டாம்ப் வச்சு ரத்தத்தோட ஸ்மெல்லு வச்சு நாங்களாம் பார்க்குறோம், எங்கிருந்து பிடிக்கிறாங்க என்ன. அதுக்கப்புறம் இந்த புல்லட் அந்த ஹோல்ஸ் வந்தோடனே இளவரசர் அவருக்கு வேற கதை சொல்கிறாரு, அதை இவர் சென்ஸ் பண்ணுறாரு, இப்படி இருக்கும், ஓகே எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, ஃபோனை வைங்க, காரை இந்த பக்கம் அந்த பக்கம். அது ஒரு மொமெண்ட்டும் வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்க போலீஸ் கூட எப்பயா வந்து வெளில வாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் மார்க்கில் ஒரு ஈக்குவல் ஃபீமேல் கேரக்டர் இருக்கா அது மாதிரி? ஆமாம், இதில் இருக்காங்க எல்லாருமே. இதில் ஆக்சுவலாக இதில்னா எனக்கு மேக்ஸில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நீங்கள் வரலட்சுமி கேரக்டரோ சுனில் கேரக்டரோ செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. நான் ஸ்கிரிப்ட் ஆர்க்காவே நான் வந்து அதை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் ஆர்க்காவே. ஆனால் இதில் என்னென்னா எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலாக பண்ணியிருக்கோம் நாங்கள், எல்லா கேரக்டருக்கும். ஈவன் அது வந்து சுதீப் சார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்புல. அது எல்லா கேரக்டருமே வந்து ஈவன் பண்ணி எல்லா கேரக்டருமே வந்து மேல் ஃபீமேல் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால நான் எல்லா கேரக்டரோட ஆர்க்குமே கரெக்டாக பண்ணியிருக்கிறேன். அதில் என்ன மைனஸ்னு எனக்கு தோணுச்சு, அதை வந்து இதில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். December 25 வந்து மார்க் படத்தை பார்த்து எல்லாரும் மார்க் போட்டுருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பஞ்சா சொல்லணும்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு தீபாவளி இருக்கு. எல்லாம் இப்படி சொல்ற மாதிரி இன்னும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மேன் அப்படின்னும் போது போடுற வெடியா அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்ல வேறு சொல்லியிருக்கீங்க சோஷியல் மெசேஜ் தம்ம விட்டுருண்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காகவே நிறைய பேர் தலைவர் சொல்லிட்டாரு விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. நல்ல ஒரு சோஷியல் காசு இருக்குது அந்த ஒரு லைனில். தேங்க்யூ ஸோ மச். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. December 25 அப்புறம் போஸ்ட் லிஸ்ட் நிறைய பேசுவோம். Thank you. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.